ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மொபைல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதாவது பெரிய சைஸ் உள்ள இமேஜஸ், வீடியோஸ், அதர் ஃபைல்ஸை ஒரு மொபைலில் இருந்து இன்னொரு மொபைலுக்கு எந்த அப்ளிகேஷனுமே இல்லாமல் ஷேர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண மூவிஸ் அண்ட் வீடியோஸை அனுப்புறதுக்கு ஷேரிட்ங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தோம். இந்த ஆப்பை பேன் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குண்டான ஒரு கரெக்டான சொல்யூஷனே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உங்கள் மொபைலில் வச்சிருக்கிற எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் அதை உடனே எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் ஷேர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறத ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கிளியராக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு, உங்ககிட்ட வைஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா உங்கள் மொபைல்லையும் உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லையும் சேம் வைஃபை கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி சேம் நெட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ண சொல்லி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொல்ல போகிறத ரெண்டு மொபைல்லையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு, இதுக்குள்ளே டிவைசஸ் அண்ட் ஷேரிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நியர்பை ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலாக வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் எந்த மொபைலுக்கு உங்களுடைய வீடியோஸு, இமேஜஸ், இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் அனுப்பணுமோ அந்த மொபைலை உங்கள் மொபைல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் எந்த ஃபைலை அனுப்பணுமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் கொடுங்க. எந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேர்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய ப்ளூடூத்து லொக்கேஷன் எல்லாமே ஆன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற டர்ன் ஆன் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு, லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆகுது. இது ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ பக்கத்தில் வச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலோட லிங்க் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்குது. உங்கள் ஃப்ரெண்ட் மொபைலில் அக்செப்டை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இனி உங்கள் மொபைலில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோவோ இமேஜஸோ எந்த ஃபைலாக இருந்தாலும் உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.